எனக்கு தெரிஞ்ச வரையில இந்த டாபிக்கை வந்து இதுவரை காலமும் யார் யார் கதைச்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் கதைக்கப்பட வேண்டிய ஒரு சென்சிட்டிவான விஷயம் வந்து பள்ளிவாசல்களில் வந்து வேலை செய்கின்ற பேசிமாம்கள், முஅத்தின்மார்கள், ஊழியர்கள் இவங்க சம்பந்தமான மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் இன்னைக்கு பேச வேணும். மிக முக்கியமான அனைத்து விடயங்களையும் பேச முடியாதுன்றது வந்து எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனைகள் இந்த பேசிமாம்கள், முஅத்தின்மார்கள், அடுத்தது வந்து அந்த பள்ளிவாசல்களில் வேலை செய்கின்ற ஊழியர்கள் எதிர்நோக்குறாங்கன்றது வந்து நாங்கள் பேசிக் ப்ராப்ளமை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை என்ன செய்யலாம்ன்றது வந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உலமாக்களுக்கு, அதாவது மௌலவிமார்களுக்கு, இமாம்களுக்கு அல்லது முஅத்தின்மார்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நகர்வாக இந்த வீடியோ பதிவு இருக்கும்ன்றது எதிர்பார்க்கின்றேன். இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை உருவாக்குறதுல பெரும் பங்கு வகிக்கின்ற மദ്രസാக்கள், அரபு கலாசாலை என்று சொல்லுவோம் அல்லது மദ്രസാக்கள் என்று சொல்லுவோம். இந்த மദ്രസാக்கள் ஒரு சர்டன் பீரியட் வந்து கல்வி கற்றுவிட்டு வெளியாகிற அந்த உலமாக்கள் அல்லது மௌலவிமார்கள் என்று சொல்லுவோம். இவங்க வந்து ரெக்கமெண்டடான பர்சன்ஸாக இருப்பாங்க பள்ளிவாசல்களில் தொழில் செய்கிறதுக்கு, அல்லது அவங்களுக்கு ஏலும் வேறு வேறு இடங்களில் போய் தொழில் செய்கிறதுக்கும் சுயாதீனமாக இருப்பதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. நாங்கள் பள்ளிவாசல்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பள்ளிவாசல்களில் கடமை புரிகின்ற அந்த நான் கூறின பேஸ் இமாம்கள்மார், முஅத்தின்மார்கள், ஊழியர்கள் இவங்க வந்து பள்ளிவாசல்களுக்கு அட்டாச் ஆவாங்க. அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பள்ளிவாசல்கள் நிர்வாகத்துக்கு சட்ட ரீதியான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பேச இருக்கிறோம். அந்த சட்ட ரீதியான அதிகாரத்தின் அடிப்படையில் தான் வந்து மௌலவிமார்களை பள்ளிவாசல்கள் நிர்வாகம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுது. எத்தனை பள்ளிவாசல்களில் இந்த மௌலவிமார்களை அல்லது பேசிமாம்களை, முஅத்தின்மார்களை, ஊழியர்களை அப்பாயிண்ட் பண்ணினதுக்கான ஆதாரத்தை அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸாக கொடுத்திருக்கிறாங்கன்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கு. இதுவரை காலமும் நான் அறிந்தவரை எத்தனை பள்ளிவாசல்கள் அவங்களுக்கு கீழே வேலை செய்கின்ற இந்த இமாம்களுக்கு, இந்த முஅத்தின்மார்களுக்கு, ஊழியர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இது முதலாவது பிரச்சனை. அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் இல்லாத ஒரு நபர் வந்து எந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு ஊர்ஜிதமான நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகிறார், அவர் அங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்ன்றது. ஸோ இது வந்து முக்கியமாக பேசிக்காக தொடங்குற ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கு. பள்ளிவாசல்களை பராமரிக்கின்ற ட்ரஸ்டீஸ் வந்து அவங்க தான் இந்த ஊழியர்களுக்கும், பேசிமாம்களுக்கும், முஅத்தின்மார்களுக்கும் செலரி கொடுக்க வேண்டும். இந்த செலரியை வந்து டிட்டர்மைன் பண்ணின செலரியாக எங்கேயுமே இல்லை. இது இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும், இதுக்கு குறைவாக கொடுக்கக்கூடாதுன்னு எந்த லிமிட்டும் இங்கே வந்து இல்லை. ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா ட்ரஸ்டீஸ் கொடுக்குற செலரியை வந்து எக்ஸெப்ட் பண்ணி கொண்டு வாழ்வாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல்களில் வந்து ஒவ்வொரு விதமான செலரிஸ் கொடுக்கப்பட்டோம். சில பள்ளிவாசல்களில் அந்த ட்ரஸ்டீஸை பொறுத்தவரையில் சில நல்ல ஹை ரேட்டில் செலரிஸ் கொடுப்பாங்க. சில பள்ளிவாசல்களில் வந்து சில நேரம் வருமானம் குறைவாக இருக்கலாம். அந்த பள்ளிவாசல்களுக்கு சேர்க்கின்ற வருமானம் குறைந்து இருக்கிறதால குறைவான சம்பளம் பெறலாம். எனவே ஸ்ரீலங்கா முழுக்க இருக்கிற பள்ளிவாசல்களை டிட்டர்மைன் பண்ணப்பட்டு இல்லை எங்கேயுமே இந்த அளவு தான் மினிமம் லிமிட் இந்த பள்ளிவாசல்ல கடமை புரிகின்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது அடுத்த பிரச்சனையாக இருக்கு. என்னென்னால் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி செலரி கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. அந்த விடயம் வந்து தாண்டப்பட்டு சரியான முறையில் செலரிஸ் வந்து கொடுக்கப்படாமல் இருக்கிறது இன்னும் ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு சொல்லி காட்டலாம். அந்த செலரியோட சேர்த்து எத்தனை பள்ளிவாசல்கள் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு இபிஎஃப்ஓ, இடிஎஃப்ஓ கொடுப்பதற்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அல்லது கொடுக்குறாங்கன்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த ஊழியர் வந்து அல்லது பேசிமாம் வந்து அல்லது வந்து முஅத்தின் வந்து ஒரு சர்டன் பீரியட் வேலை செஞ்சு விட்டு அவர் வெளியாகும் பொழுது சில பேசிமாம்கள் மாறி இருப்பாங்க. 20-30 வருஷம் ஒரு பள்ளிவாசல்ல கடமை பற்றி செய்திருப்பாங்க. அதே மாதிரி சில முஅத்தின்மார்கள் இருப்பாங்க, சில ஊழியர்கள் இருப்பாங்க, பல வருடங்கள் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. இவங்க வேலை செஞ்சு ஒரு சர்டன் பீரியடுக்கு பிறகு, நீண்ட ஒரு பீரியடுக்கு பிறகு வந்து அந்த பள்ளிவாசல்லேருந்து விலகி போகும் நேரத்தில் கூட அவங்களுக்கு எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த சம்பளத்தை மட்டும், அந்த மந்த்லி சம்பளத்தை மட்டும் பே பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறவாக ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமை வந்து காண கிடைக்கிறதாக இருக்கு.
அவங்களுக்கு இபிஎஃப்ஓ இடிஎஃப்ஓ ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தால் அவங்க விலகி போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதை வந்து கருத்தில் கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட ட்ரஸ்டிஸ்மாரோட முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றதை வந்து இந்த இடத்துல சொல்லலாம். இப்படி பள்ளிவாசல்களுக்கு அட்டாச் ஆகி சேருகின்ற அந்த பேசிமாம்கள் தான் அந்த ஊர்ல இருக்கிற நல்லது கெட்டதுகளுக்கு கலந்து கொள்றதுக்கான உறுதி உடையவராக இருப்பார். ஸோ அவரை வந்து பொதுமக்கள் எதிர்பார்ப்பாங்க. கல்யாண வீடாக இருந்தாலும் இறப்பு வீடாக இருந்தாலும் வந்து அவங்கள மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து அது சம்பந்தப்பட்ட மார்க்க கடமைகளை நிறைவேற்ற வேணும்ன்றது. அடுத்தது வந்து அவங்க தான் ப்ரேயிங்ஸை கண்டக்ட் பண்ற ஆத்மீக ரீதியாக மக்களை வழி நடத்தி செல்கின்ற பாரிய ஒரு பொறுப்பை வந்து அந்த ஊர்ல அவங்க சுமந்திருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஃப்ரைடேஸ் ப்ரேயர்ல வந்து அவங்க கலந்து கொள்வாங்க. அந்த ஊராக்களுக்கு தேவையான நடைமுறை பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு பெரிய ஒரு வகிப்பங்கு அந்த பேசிமாம்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. ஸோ இதை வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஈவன் த ட்ரஸ்டீஸ். அடுத்தது வந்து அந்த சமூகமும் எதிர்பார்க்கும். ஒரு பேசிமாம் வந்து ஒரு முஆத்தின் வந்து அந்த ஊர்ல நல்லது கெட்டதுகள் எல்லாம் ஒரு ஃபில்டர் பண்ணி நல்லதுகளை மக்களுக்கு கொடுக்குற ஒரு விடயத்தை வந்து அவங்க செய்ய வேணும்ன்றது வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஆக்கள்கிட்ட பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். அதே நேரம் மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்கும் மக்களுக்கு நல்லதை காட்டுறதுக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த பேசிமாம்கள் செய்ய வேணும்ன்றதும், மக்களுக்குள்ள நடக்கிற சிறு சிறு பிரச்சனைகளை சில சமயங்கள்ல மக்கள் வந்து பரிஸ் ஸ்டேஷன் அங்க இங்க போகாம நேரடியா பள்ளி வாசல்ல பேசிமாமை சந்திச்சு அவங்களோட பிரச்சனையை பேசிமாமுக்கு சொல்லி பேசிமாம் மூலமாக வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வளமை வந்து எங்களோட சமூகங்கள்ல இருக்கு. ஸோ இதை வந்து எதிர்பார்க்குறாங்க பொதுமக்கள். வந்து பேசிமாம் வந்து இப்படியான ஒரு ரோலை பிளே பண்ண வேணும்ண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முட்டுக்கட்டையான விடயம் இந்த பேசிமாமுக்கு வந்து சேரும். எப்படின்றால் இந்த பேசிமாம் வந்து யாருக்கு கீழே இருக்கிறதா அந்த ட்ரஸ்டீஸுக்கு, அந்த கரண்ட்லி அந்த பள்ளிவாசல்ல இருக்கிற ட்ரஸ்டீஸுக்கு கீழே தான் அந்த பேசிமாம் இருப்பார். சில சமயங்கள்ல வந்து அந்த ட்ரஸ்டீஸை மீறி சில விடயங்களை செய்ய முடியாம இந்த பேசிமா வந்து இறுகி கொள்வார். அப்படியான சந்தர்ப்பங்கள் பல இந்த சமூகங்கள்ல ஏற்படுத்தியிருக்கிறதுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்கு. அதாவது யாரு சேலரி கொடுக்குறாங்க, இந்த ட்ரஸ்டீஸ் தான் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரஸ்டீஸ் சேலரி கொடுக்கறதால ட்ரஸ்டீஸுக்கு ஏலும் டிசிப்ளினரி ஆக்ஷன், அதாவது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஏலும் ஒரு இமாம்களுக்கு எதிராக அல்லது ஊழியருக்கு எதிராக அல்லது முஅத்தினுக்கு எதிராக. இதனால வந்து தண்ட டியூட்டியை செஞ்சு கொண்டு இருப்போம். இந்த ட்ரஸ்டீஸுக்கு பகைச்சு கொண்டு இந்த ட்ரஸ்டியை பகைச்சு எங்களுக்கு எதிராக போக இயலாது. அப்படி போனால் ஜாப் இல்லாம போகும் நிலைப்பாட்டுக்கு இறுகிக்கொள்ற நிலைமை வந்து ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை பள்ளிகளில் கடமை புரிகின்றவர்களுக்கு ஏற்படுது. ஸோ இதனால என்னென்றால் சமூகத்துக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த பியோ மெசேஜ் வந்து தடங்களாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. என்னென்றால் ஒரு ட்ரஸ்டி வந்து அந்த அவருக்கு கீழே இருக்கிற அந்த பேஸ் இமாமை வந்து தடுத்தால், நீ இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி தடுக்கும் நேரத்தில் அதை மீறி அந்த 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 பள்ளிவாசல்ல கடமை புரிகிறவர்கள் செய்தால் வந்து அடுத்த நாளே அவருக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இப்படி ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை வரக்கூடாதுக்காக என்ன செய்வாங்க என்றால், அல்லது சேலரிஸ் கிடைக்காம இருந்துருமே அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்காம இருந்துருமேன்றதுக்காக சில சமயங்கள்ல வந்து இந்த கண்ணியமிக்க புனித மார்க்கத்தை சுமந்து இருக்கின்ற இந்த உலமாக்கள் வந்து மௌனிகளாக சமூகத்துக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லாம மூடி மறைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் சில நேரங்கள்ல ஆளாகி விடுகிறதுக்கான சந்தர்ப்பத்துக்கான வாய்ப்புகள் மிகவுமே அதிகமாக இருக்கு. இது வந்து மிக ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய பியூ மெசேஜ் வந்து கிடைக்கப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை வந்து இருந்து கொண்டுதான். எனக்கு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பள்ளிவாசல்ல கடமை புரிகின்றவர்களும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளாட்டி அதுக்கு எதிரான கருத்தை உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஏற்றுக்கொள்றேன்னா அது பற்றியும் உங்களுக்கு சொல்லலாம். அல்லது இன்னும் நீங்க எதிர்பார்க்கின்ற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் இந்த கமெண்ட்ல கட்டாயம் எடுத்து சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நாங்கள் டீப்பாக கதைப்போம். என்னென்றால் இது சம்பந்தமாக ஸ்ரீலங்கால பள்ளிவாசல்களில் வேலை செய்கிற நிறைய மார்க்க அறிஞர்களோட கதைத்து பார்க்கும் பொழுது அவர்கள்ட்ட இருந்து வந்த ஆதாங்கங்களோட தொகுப்பு தான் இந்த வீடியோவாக அமைஞ்சிருக்கு. ஒன்று நினைவு வச்சுக்கொள்ளுங்க, யாரும் உங்களை ஒரு நாளில் வந்து வெளியே அகற்ற முடியாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு லேபர் ட்ரிபியூனல் கோர்ட்ஸுக்கு போகலாம். உங்கள்கிட்ட சட்ட ரீதியான சில அத்தாட்சிகள் இருந்தால் வந்து ஸ்ரீலங்காவில் தொழில் நியாய சபைக்கு போய் உங்களோட பிரச்சனையை முறையிடலாம். அதுக்கு போகிறதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட சில வலுவான ஆதாரங்கள் இருக்க வேணும். அதில் ஒன்று தான் நீங்கள் வந்து அங்கே வேலை செய்தீங்கன்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்கள்ல இருந்து விலக்கப்படுற நாள் மட்டும் அங்கே வேலை செஞ்சதுக்கான ஆதாரங்களை வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய சில ஆதாரங்களை நீங்கள் வந்து
எடுத்து வச்சுக்கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்களில் கடமை புரிகின்ற உலமாக்கள் அவர்கள் அல்லது ஊழியர்கள் இவங்க இந்த பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. இதை ஈடு செய்யறதுக்கான சில வழிவகைகளை எங்களுக்கு சொல்லலாம். ஏனென்றால் சட்ட ரீதியாகவே அதிகாரம் கொண்டிருக்கப்பட்டிருக்கு ட்ரஸ்டிஸ்மாருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை சேர்ப்பது விலக்குவது போன்ற விடயங்களை ட்ரஸ்டிஸுக்கு தான் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ சட்ட ரீதியாக இந்த அதிகாரம் வக்குப் சபை சட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஸ்கிரீன்ல பார்க்கலாம் அந்த சட்ட ஏற்பாடுகள். இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யறதுக்காக சில வழிவகைகளை சொல்லலாம். ஒன்று அப்பாயின்மெண்ட்ஸ் லெட்டர்ஸ் வழங்கப்படுறது ஒரு வழிவகையா சொல்லலாம். அடுத்தது மினிமம் ஒரு சேலரி ஸ்கேல் படி உலமா சபை அல்லது கலாச்சார திணைக்களம் நிர்ணயிச்சு அது பள்ளிவாசல்கள் அறிவிக்கலாம். இந்த சேலரிக்கு மேல கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும்ன்றது. அடுத்தது இபிஎஃப் இடிஎஃப் இவைகளையும் வழங்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுப்பது கலாச்சார திணைக்களமும் அந்த ட்ரஸ்டிஸ்மாரும் சேர்ந்து அந்த ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மௌலவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கு. இப்படி ஒரு சில உத்தேசங்களை தான் நான் சொல்றேன். இது இப்ப நான் சொல்றது ஒரு சில உத்தேசங்கள் தான். இது தவிர இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு அபிப்பிராயங்கள் இருக்கும். அது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான விடயங்கள் இருந்தால் அதை பற்றி எங்களுக்கு பேசலாம். இது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நான் இனம் கண்ட பிரச்சனை தான். இது தவிர வேற பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயம் இந்த கமெண்ட்ல நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம்.